இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, யாரால் மதுரையில் ஒரு திராவிட சமண சங்கம் நிறுவப்பட்டது? யாரால் மதுரையில் ஒரு திராவிட சமண சங்கம் நிறுவப்பட்டது? ஆன்சர் வஜ்ரநந்தி. ஆன்சர் வஜ்ரநந்தி. இரண்டாவது கேள்வி, மகேந்திரவர்ம பல்லவ மன்னனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? மகேந்திரவர்ம பல்லவ மன்னனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? ஆன்சர் அப்பர். ஆன்சர் அப்பர், அதாவது திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருக்கு தான் அப்பர் என்ற பெயர் உண்டு. நெக்ஸ்ட்டு, மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் ஆராய்ச்சி செய்ய காரணமாக இருந்தவர்? மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் ஆராய்ச்சி செய்ய காரணமாக இருந்தவர்? ஆன்சர் சர் ஜான் மார்ஷல். ஆன்சர் சர் ஜான் மார்ஷல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு? சிந்துவெளி நாகரிகம் கண்டறியப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1921. ஆன்சர் 1921. நெக்ஸ்ட்டு, ஜீனர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜீனர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் மகாவீரர். ஆன்சர் மகாவீரர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை. கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை. தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. நெக்ஸ்ட்டு, தீபகற்ப இந்தியாவின் நீளமான நதி எது? தீபகற்ப இந்தியாவின் நீளமான நதி எது? ஆன்சர் கோதாவரி. ஆன்சர் கோதாவரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எங்கு தீ பலிபீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன? எங்கு தீ பலிபீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன? ஆன்சர் கலிபங்கன். ஆன்சர் கலிபங்கன். நெக்ஸ்ட்டு, மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையேயான வர்த்தக தொடர்பை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டின் பெயர் என்ன? மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வர்த்தக தொடர்பினை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டின் பெயர் என்ன? ஆன்சர் கியூனிஃபார்ம் கல்வெட்டு. ஆன்சர் கியூனிஃபார்ம் கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூமியிலேயே வறண்ட பகுதி எது? பூமியிலேயே வறண்ட பகுதி எது? ஆன்சர் அட்டகாமா பாலைவனம். ஆன்சர் அட்டகாமா பாலைவனம். நெக்ஸ்ட், மகாவீரர் எங்கு பிறந்தார்? மகாவீரர் எங்கு பிறந்தார்? ஆன்சர் குந்த கிராமம். ஆன்சர் குந்த கிராமம். மகாவீரர் இறந்த இடம் பவபுரி. மகாவீரர் பிறந்த இடம் குந்த கிராமம். மகாவீரர் இறந்த இடம் பவபுரி. நெக்ஸ்ட், புத்தர் எந்த மரத்தின் அடியில் ஞானம் பெற்றார்? புத்தர் எந்த மரத்தின் அடியில் ஞானம் பெற்றார்? ஆன்சர் அரச மரம். ஆன்சர் அரச மரம். நெக்ஸ்ட், இந்தியா பரப்பளவின் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தின் எத்தனையாவது பெரிய நாடாகவும் உள்ளது? இந்தியா பரப்பளவின் அடிப்படையில் உலகின் 7வது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தின் 2வது பெரிய நாடாகவும் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆரவல்லி மலைத்தொடரில் உள்ள உயரமான சிகரத்தின் பெயர் என்ன? ஆரவல்லி மலைத்தொடரில் உள்ள உயரமான சிகரத்தின் பெயர் என்ன? ஆன்சர் குருசிகார். ஆன்சர் குருசிகார். நெக்ஸ்ட், சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டவர் யார்? சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் புத்தர். ஆன்சர் புத்தர். நெக்ஸ்ட், புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1973. ஆன்சர் 1973. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்லிபால் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம்?
சிம்லிபால் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் ஒடிசா. ஆன்சர் ஒடிசா. சுந்தரவனம் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் மேற்கு வங்காளம். சுந்தரவனம் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் மேற்கு வங்காளம். நெக்ஸ்ட்டு குளிர் பாலைவனம் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் இமாச்சல பிரதேசம். குளிர் பாலைவனம் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் இமாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சேஷகாசலம் குன்றுகள் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம். சேஷாசலம் குன்றுகள் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் ஆந்திர பிரதேசம். ஆன்சர் ஆந்திர பிரதேசம். காற்றின் அழுத்தத்தை அளக்க பயன்படுவது. காற்றின் அழுத்தத்தை அளக்க பயன்படுவது அனிராய்ட் காற்றழுத்தமானி. காற்றின் அழுத்தத்தை அளக்க பயன்படுவது அனிராய்ட் காற்றழுத்தமானி. காற்றின் ஈரப்பதத்தை அளக்க பயன்படுவது. காற்றின் ஈரப்பதத்தை அளக்க பயன்படுவது ஹைக்ரோமீட்டர். காற்றின் ஈரப்பதத்தை அளக்க பயன்படுவது ஹைக்ரோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் காற்றின் திசையை அளக்க பயன்படுவது. காற்றின் திசையை அளக்க பயன்படுவது காற்றுமானி. காற்றின் திசையை அளக்க பயன்படுவது காற்றுமானி. நெக்ஸ்ட் காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் அலகு. காற்றின் வேகத்தை அளக்க பயன்படுவது அனிமாமீட்டர். காற்றின் வேகத்தை அளக்க அனிமாமீட்டர். இந்த நாளுக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. காற்றின் அழுத்தத்தை அளக்க பயன்படுவது அனிராய்ட் காற்றழுத்தமானி. காற்றின் ஈரப்பதத்தை அளக்க பயன்படுவது ஹைக்ரோமீட்டர். காற்றின் திசையை அளக்க பயன்படுவது காற்றுமானி. காற்றின் வேகத்தை அளக்க பயன்படுவது அனிமோமீட்டர். நெக்ஸ்ட்டு ஹரப்பாவின் சிந்துவெளி தளத்தை முதலில் 1826 பார்வையிட்டவர் யார்? ஹரப்பாவின் சிந்துவெளி தளத்தை முதலில் 1826 பார்வையிட்டவர் யார்? ஆன்சர் சார்லஸ் மேசன். ஆன்சர் சார்லஸ் மேசன். நெக்ஸ்ட் கொஸ்டின் உயிர்கோள காப்பகங்கள் பொறுத்துக. எது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம். அச்னகமர் அமர்கண்டாக் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர். அகஸ்தியமலை கேரளம். திப்ரோ கொய்கவா அஸ்ஸாம். திகாங் திவாங் அருணாச்சல பிரதேசம். அச்னகர் அமர்கண்டாக் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர். அகஸ்தியமலை கேரளா. திப்ரோ கொய்கவா அமைந்துள்ள மாநிலம் அஸ்ஸாம். திகாங் திவாங் உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இடம் அருணாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யார்? அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் அப்துல் கலாம். ஆன்சர் அப்துல் கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய ரூபாய் 1947 எத்தனை முறை மதிப்பிறக்கம் செய்யப்பட்டுள்ளது? இந்திய ரூபாய் 1947 எத்தனை முறை மதிப்பிறக்கம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 3 முறை. ஆன்சர் 3 முறை. நெக்ஸ்ட்டு திட்ட விடுமுறை காலம் எது? திட்ட விடுமுறை காலம் எது? ஆன்சர் 1966 முதல் 69 வரை. திட்ட விடுமுறை காலம் என்பது 1966 முதல் 69 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாம் புலிகேசி எந்த ஆற்றங்கரையில் ஹர்ஷவர்தரை தோற்கடித்தார்? இரண்டாம் புலிகேசி எந்த ஆற்றங்கரையில் ஹர்ஷவர்தரை தோற்கடித்தார்? ஆன்சர் நர்மதை ஆற்றங்கரையில். ஆன்சர் நர்மதை ஆற்றங்கரையில். நெக்ஸ்ட் கொஸ்டின் மணிமேகலை ஒரு எந்த சமயத்தை சார்ந்த இலக்கியம்? மணிமேகலை எந்த சமயத்தை சார்ந்த இலக்கியம்? ஆன்சர் பௌத்த சமயம், பௌத்த மதம், பௌத்த இலக்கியம். நெக்ஸ்ட்டு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? 10 டிகிரி கால்வாய் மூலம் பிரிக்கப்படுகிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் 10 டிகிரி கால்வாய் மூலம் பிரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவை கிட்டத்தட்ட 2 சம பாகங்களாக பிரிக்கக்கூடிய கடகரேகை. இந்தியாவை கிட்டத்தட்ட 2 சம பாகங்களாக பிரிக்கின்ற கடகரேகை 23 டிகிரி 30 மினிட் கடகரேகை. 23 டிகிரி 30 மினிட் கடகரேகை. நெக்ஸ்ட்டு பௌத்த மடாலயமான நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பல ஆண்டுகளாக தங்கி கல்வி பயின்ற வெளிநாட்டு பயணி யார்?
பௌத்த மடாலயமான நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பல ஆண்டுகள் தங்கி கல்வி பயின்ற வெளிநாட்டு பயணி யார்? ஆன்சர் யுவான் ஸ்வாங். ஆன்சர் யுவான் ஸ்வாங். நெக்ஸ்ட் கொஸ்டின். யா மரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? யா என்பது ஒரு வகை மரம். இது எந்த நிலத்தில் வளரும்னா பாலை நிலத்தில் வளரும். ஆன்சர் பாலை நிலம். நெக்ஸ்ட். எந்த மாதத்தின் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக உள்ளது? எந்த மாதத்தின் முதல் வாரமானது சாலை பாதுகாப்பு வாரமாக உள்ளது? ஆன்சர் ஜனவரி. ஆன்சர் ஜனவரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக பொருளாதார பெருமந்தம் தோன்றிய நாடு? உலக பொருளாதார பெருமந்தம் தோன்றிய நாடு? ஆன்சர் அமெரிக்கா. ஆன்சர் அமெரிக்கா. நெக்ஸ்ட். ஒரைசா சட்டைவம் என்பது எதன் இருச்சொல் பெயர்? ஒரைசா சட்டைவா என்பது எதன் இருச்சொல் பெயர்? ஆன்சர் நெல். ஆன்சர் நெல். நெக்ஸ்ட். சட்ட காந்தத்தின் மைய பகுதியில் காந்த திசையின் மதிப்பு எவ்வாறு இருக்கும்? சட்ட காந்தத்தின் மைய பகுதியில் காந்த திசையின் மதிப்பு எவ்வாறு இருக்கும்? ஆன்சர் சுழியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அறிவு மலர்ச்சிகளின் காலமான கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மலை என்று வர்ணித்தவர் யார்? வில் டுராண்ட். அறிவு மலர்ச்சிகளின் காலமான கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மலை என்று வர்ணித்தவர் யார்? ஆன்சர் வில் டுராண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில்கள். சிந்துவெளி நாகரிக மக்களின் முதன்மையான தொழில்கள் வேளாண்மை, அணிகலன்கள் செய்தல், பானை வனைதல். வேளாண்மை, அணிகலன்கள் செய்தல், பானை வனைதல். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ரயில் பாதை அமைத்த போது ஹரப்பாவின் இடம் முற்றிலும் அழிக்கப்பட்டது? எந்த ரயில் பாதை அமைத்த போது ஹரப்பாவின் இடம் அழிக்கப்பட்டது? ஆன்சர் லாகூர் முதல் கராச்சி வரை. ஆன்சர் லாகூர் முதல் கராச்சி வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு. சிந்துவெளி நாகரிக மக்கள் அறிந்திராத விலங்கு. ஆன்சர் குதிரை. ஆன்சர் குதிரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தார் பாலைவனம் உலகில் உள்ள பெரிய பாலைவனங்களில் எத்தனையாவது பெரியது? தார் பாலைவனம் உலகிலுள்ள பெரிய பாலைவனங்களில் எத்தனையாவது பெரியது? ஆன்சர் 17வது. ஆன்சர் 17வது. நெக்ஸ்ட். தார் பாலைவனம் பெரிய துணை வெப்ப மண்டல பாலைவனத்தில் எத்தனையாவது பெரியது? தார் பாலைவனம் பெரிய துணை வெப்ப மண்டல பாலைவனத்தில் எத்தனையாவது பெரியது? ஆன்சர் 9வது பெரியது. ஆன்சர் 9வது. நெக்ஸ்ட். யாருடைய காலத்தில் பௌத்தம் மகாயானம் ஹீனயானம் என்ற இரு பெரும் பிரிவுகளாக இருந்தது? யாருடைய காலத்தில் பௌத்த மதம் மகாயானம் ஹீனயானம் என இரண்டு பெரும் பிரிவுகளாக இருந்தது? ஆன்சர் கனிஷ்கர் ஆட்சி காலத்தில். ஆன்சர் கனிஷ்கர் காலத்தில். நெக்ஸ்ட் கொஸ்டின். எழுத்தின் ஆரம்ப வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? எழுத்தின் ஆரம்ப வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சுமேரியர்கள். ஆன்சர் சுமேரியர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆரம்பகால ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை? ஆரம்பகால ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை? ஆன்சர் இரும்பை அவர்கள் பயன்படுத்தவில்லை. நெக்ஸ்ட். நடனமாடும் பெண்ணின் வெண்கல சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? நடனமாடும் பெண்ணின் வெண்கல சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் மொஹஞ்சதரோ. ஆன்சர் மொஹஞ்சதரோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுவது எது? திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் டிரான்ஸ் இமயமலை. ஆன்சர் டிரான்ஸ் இமயமலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். புதையுண்ட நகரம் என்று அழைக்கப்படுவது எது? புதையுண்ட நகரம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஹரப்பா நகரம். ஆன்சர் ஹரப்பா நகரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இடுகாட்டு மேடு என்று அழைக்கப்படுவது எது? இடுகாட்டு மேடு என்று அழைக்கப்படும் நகரம் மொஹஞ்சதரோ. ஆன்சர் மொஹஞ்சதரோ. புதையுண்ட நகரம் ஹரப்பா, இடுகாட்டு மேடு மொஹஞ்சதரோ. நெக்ஸ்ட். கூட்டுறவு சங்கம் மற்றும் மத்திய அரசாங்கம் தொடர்புடைய சரத்துகள். கூட்டுறவு சங்கம் மற்றும் மத்திய அரசாங்கம் தொடர்புடைய சரத்துகள். கூட்டுறவு சங்கம் பற்றிய ஆர்டிக்கிள் 243 ZH முதல் 243 ZT வரை.
243 ZH முதல் 243 ZT வரை. மத்திய அரசாங்கம் தொடர்புடைய சரத்துகள் ஆர்டிகல் 52 முதல் 151 வரை. 52 முதல் 151 வரை. நெக்ஸ்ட், ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் அவசர சட்ட இயக்கம் அதிகாரம் தொடர்புடையது. ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் இயற்றுதல் அதிகாரம் தொடர்புடைய சரத்துகள். ஆளுநருக்கு 213, குடியரசுத் தலைவருக்கு 123. ஆளுநருக்கு 213, குடியரசுத் தலைவருக்கு 123. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4 இது எதை பற்றி சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம். பகுதி 1 ஒன்றிய பிரதேசங்கள். பகுதி 1 ஒன்றிய பிரதேசங்கள். பகுதி 2 மத்திய மாநில அரசுக்கு இடையேயான உறவுகள். பகுதி 1 ஒன்றிய பிரதேசங்கள். பகுதி 2 மத்திய மாநில அரசுக்கு இடையேயான உறவுகள். பகுதி 3 அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள். பகுதி 3 அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள். பகுதி 4 ஆட்சி மொழி. பகுதி 4 ஆட்சி மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜனவரி 24, 1950 அன்று இறுதிக் கூட்டம் எந்த தலைப்பில் நடைபெற்றது? ஜனவரி 24, 1950 ஆண்டு நடைபெற்ற இறுதிக் கூட்டம் எந்த தலைப்பில் நடைபெற்றது? அதாவது இந்தியா குடியரசு ஆனதற்கு முன்பாக. ஆன்சர், அரசியலமைப்பை பாடுதல். ஆன்சர், அரசியலமைப்பை பாடுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை குழுக்கள் இருந்தன? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை முக்கிய குழுக்கள் இருந்தன? ஆன்சர், 8 முக்கிய குழுக்கள் இருந்தன. ஆன்சர் 8. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்ட வரைவு குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. சட்ட வரைவு குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1947 ஆகஸ்ட் 29. 1947 ஆகஸ்ட் 29. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை உரிமைகள் குழுவிற்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அடிப்படை உரிமைகள் குழுவிற்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர், சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆன்சர், சர்தார் வல்லபாய் பட்டேல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஆன்சர், 1949 நவம்பர் 26. ஆன்சர், 1949 நவம்பர் 26. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடிக்குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? கொடிக்குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஆன்சர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையானது பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பகுதி நியமன உறுப்பினர்களை கொண்டது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையானது பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பகுதி நியமன உறுப்பினர்களை கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியாவில் முதலில் எழுதியவர் யார்? ஹிந்தியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியாவில் முதலில் எழுதியவர் யார்? ஆன்சர், வசந்த் கிருஷ்ணன் வைத்யா. ஆன்சர், வசந்த் கிருஷ்ணன் வைத்யா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆன்சர், 15 பேர். ஆன்சர், 15 பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நேரடி ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நேரடி ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி எது? ஆன்சர், டெல்லி, அஜ்மீர், கூர்க். டெல்லி, அஜ்மீர் மற்றும் கூர்க். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? இதுவரை முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர், ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டுள்ளது. ஆன்சர், ஒரே ஒரு முறை. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை கைப்பட எழுதியவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை கைப்பட எழுதியவர் யார்? ஆன்சர், பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகவுரை என்பது நமது அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார்? முகவுரை என்பது நமது அரசியலமைப்பின் அடையாள அட்டை என கூறியவர் யார்? ஆன்சர், பால்கிவாலா. ஆன்சர், பால்கிவாலா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய பாடல் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய தேசிய பாடல் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது?
ஆன்சர் ஜனவரி 24, 1950. ஆன்சர் ஜனவரி 24, 1950. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.